தாவேகா மீது நிறைய விமர்சனங்கள் முன் வச்சு வந்தீங்க. கருத்து கணிப்புகள் மட்டுமல்ல, அது களத்தில் பரப்புரை பேச்சு ஏச்சுகள் எதையுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ளல. நிறைய அமர்வுகளில் தொடர்ந்து நீங்கள் அதை பேசி வந்தீங்க. தற்போது நீங்கள் எதிர்பார்க்காத தேர்தல் முடிவுகளை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது களம். இப்படி பார்க்குறீங்க. இதுக்காக இல்லை, பொதுவாகவே சொல்கிறேன். பல தேர்தல்கள் நான் சொன்ன விஷயந்தான். நான் சொல்லலை, பெர்னார்ட் ஷா சொன்னது. மெஜாரிட்டியான முட்டாள்கள் சேர்ந்து அறிவாளியான மைனாரிட்டிகளையும் ஆள்வதே ஜனநாயகம் அப்படின்னு பொதுவாக தேர்தலை பற்றியும் ஜனநாயகம் பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு விஷயம் நம்ம பேப்பர் எழுதுறப்ப மேலே ஒரு இது போடுவோம்ல, ஏதோ ஒரு இயேசுக்குரியோ பிள்ளையார் சொல்லியோ போடுவோம்ல, அந்த மாதிரி இதை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி இந்த ஜனநாயகம் தேர்தல்லாம் ரொம்ப நம்புகிறவன் நான், இல்லை. அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன, சாருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்து நான் பல தொலைக்காட்சிகளில் சொல்லி வரக்கூடிய அந்த விஷயம் இதுதான். எப்படின்னா, அதிமுகவும் பாமகவும் ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சு, இது கற்பனை தான், இதை திமுக நிபந்தனை இல்லாமல் வெளியிலேருந்து ஆதரிக்கணும் அப்படின்னு. இதில் என்ன ஒரு விஷயம், அவங்க நாடாளுமன்ற தேர்தல் விட்டு களத்துக்கு வந்துருங்க. இது கற்பனையை விட்டுட்டு களத்துக்கு வந்துருங்க. இல்லை இல்லை, எதுக்காக போவோம், எதுக்காக அதை சொல்கிறேன்னா, அவரை நடக்கலாம். ஒரு படத்தில் வடிவேலு சொல்கிற மாதிரி, ஏன்ட்டு நீ அடி வாங்கினதில்ல, அது போன மாதம், இது இந்த மாதம் மாதிரி காலையில் எதிர்த்திருப்பாங்க, மதியானம் சேர்ந்துக்குவாங்க, பார்த்துருக்குறோம். எது வேணாலும் நடக்கலாம். பிஜு பட்நாயக்லேருந்து பண்ணது தானே முயற்சி அப்படின்னு. அந்த மாதிரியானது நடந்தால், அதனால் அது வரைக்கும் விஜய் அரசியல் பயிலணும் விருப்பம் இருந்தால் அப்படின்னு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவான், இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு. இந்த ஒரு தோல்வி வெற்றின்னு வந்தவுடனே தோல்வி அடைந்தவர்கள்லாம் சொல்கிறது என்னென்னா, முதல் விஷயம் வாக்கு சதவீதம்பாங்க. ரெண்டாவது புதுசாக வந்தது இவிஎம் மிஷின், இந்த கோளாறு அப்படின்னு. இப்போ இவிஎம் மிஷினை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, டெக்னாலஜி தெரியாது. ஆனால் பல பேர் மாதிரியே ஒரு சந்தேகம் உண்டு, அவ்வளோதான். அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, அது எந்த அளவுக்கு சரி தவறு அப்படின்னு. நெதர்லாந்து நாட்டில் 2006 அதை தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு பண்ணிட்டாங்க. அதனால் இன்னமையாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வாக்கு சீட்டு முறையே வரணும். அது ஒரு ஜனநாயகங்கிறது சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்குன்னா அது சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரியல, அதான் நினைக்கிறேன். அது மாதிரி ஜனநாயகங்கிறது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும்னு வச்சுக்குவோம். அடுத்தது, இந்த வாக்கெல்லாம் உண்மையினே வச்சுக்குவோம். என்ன காரணம் அப்படின்னா, திமுக மீது அதிருப்தியாக மக்களுக்கு நிச்சயமாக அதிருப்தி இருக்குது. என்னன்னா, தூய்மை பணியாளர்கள்லேருந்து பல போராட்டங்கள் பார்த்தோம். இதில் மருத்துவர்களுடைய ஒரு போராட்டம், உதாரணத்துக்காக அதை மட்டும் சொல்கிறாங்க. அந்த அரசு மருத்துவர்களுக்கு வெளி மாநிலத்தில் உள்ள அரசு மருத்துவர்கள் மாதிரியே சரிசமமான ஊதியம் தர்றதாக ஜீவோவே போட்டார் கருணாநிதி, அவர் முதலமைச்சராக இருந்தபோது. அதற்கப்புறம் அதிமுக அரசு செய்யலை 10 வருஷமாக. அப்போ அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. நம்ம ராஜீவ் காந்தியா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி சாகும் மாதிரி உண்ணாவிரதம்னு. அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் நீங்கள் அது மாதிரிலாம் இருக்காதீங்க, அடுத்தது நம்ம ஆட்சி தான் வந்தோன்னே செய்கிறோன்ட்டு. இந்த 5 வருஷமாக செய்யலை, முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது இப்படி பல்வேறு துறையினருக்கு திமுக மீதான அதிருப்தி இது இருக்குது. இதில் உட்கட்சி பிரச்சனையோ இல்லை வேட்பாளர் தெரியலையோ அப்படின்னு பார்க்க போனால், பிரபலமாக இருந்த வேட்பாளர்கள் கூட, அமைச்சர்கள் கூட பிரபலமே இல்லாதவர்கள்ட்ட வெற்றி வாய்ப்பை அதை தட்டி பறிச்சிருக்கிறாங்கங்கிறதையும் பார்க்குறோம். அந்த மாதிரி நடந்திருக்கு. அவங்க பிரபலமாக இருக்காங்க திமுகவில், இது யாருன்னே தெரியல. அதற்கு காரணம் வேட்பாளர்கள் தேர்வு, உட்கட்சி விவகாரம் அப்படின்னு பிரகாஷ் ஒரு கருத்து. இல்லை, அதை தான் சொல்கிறேன். அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா, பிறகு எப்படி பிரபலமான வேட்பாளர்கள்ட்டையே பிரபலமே இல்லாத தவேகாரர் ஜெயிக்கிறாரு. அதிருப்தி இல்லைன்னா வேட்பாளர் தேர்வு தான் காரணம், அது மட்டுமே காரணம்னு நம்ம சொன்னோம். அப்படி அது இருக்கலாம், உட்கட்சி பூசலும் இருக்கலாம், அதுவும் காரணம், அதுவும் வேணா இருக்கலாமே தவிர அதுதான் காரணம் அப்படின்னா எப்படி அதை இவங்க முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் யாருங்க ஓட்டு போட்டீங்க, அது தெரியாதுங்க விசிலுக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்குறோம் சோசியல் மீடியாவில். அப்போ எப்படி அது நடந்தது அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்னா, விஜய் ஒரு மனச்சான்று இல்லாமல் பரப்பிய பொய். இந்த கரூர் பலிக்கு பார்த்தீங்கன்னா, அதில் தனக்கு தொடர்பே இல்லாத மாதிரி திமுகன்னு சொன்னது, அதை நம்பிய அப்பாவி மக்கள் ஒன்று. ஐயோ பாவம், வேறு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு. 1991 அப்படி தான் பரப்புரை பண்ணாங்க, ராஜீவ்காந்தி ஏதோ திமுக பண்ண மாதிரி. அது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதே இவர் எங்களுக்கு அனுமதி தரல பரப்புரைக்கு,
இவங்க அனுப்புனது தவறான முறையில் பண்ணியிருக்கிறாங்க, உரிய நேரத்தில் அனுப்பலை விஜய் பரப்புரைக்கு தவிர. அப்போ தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பு. இது எதையுமே தெரியாத அப்பாவி மக்கள்கிட்ட அப்போ உண்மையிலேயே ஒடுக்குறாங்க போல இருக்கு அப்படிங்கிறது. அப்படி ஓட்டு போட்ட மக்கள் நிறையா. ஏன்னா நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, ஒரு பாப்பா ஓட்டு பாப்பான்னு சொல்ல முடியாது, என்னோடய வயது காரணமாக நான் அப்படி சொல்லிட்டு அது வாக்களிச்சிருக்கு அந்த அம்மா, அந்த பொண்ணு வாக்களிச்சுட்டு அது சொல்லுது வந்து என்னென்னா, நான் ஏன் ஓட்டு போட்டேன் அப்படின்னா, மற்ற கட்சிக்காரங்களாம் வந்து கவர்மெண்ட்டு காசை கொடுப்பாங்க, இது நலத்திட்டம் எல்லாமே எங்கள் அண்ணா சொந்த காசை கொடுப்பாரு. இல்லை என்ன ஒரு பெரிய குடும்பம்னா, என்னுடைய பழக்கம் ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் நேரத்தில் கொடுக்குற வாக்குறுதிகளுக்கு எவ்வளோ செலவாகணும் போட்டு பார்ப்பேன் கணக்கு. அதான் சொன்ன, அது ஒரு மனக்கோளாறு எனக்கு. எவ்வளவு தான் நம்ம காசை வேணுங்க என்ன தான் பண்ணுவானுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மனக்கோளாறு பார்ப்போம் அப்படின்ட்டு. அதுமாதிரி திமுக அதிமுக எல்லாருக்கும் போடுவேன். அப்படி நான் போட்டப்போ என்னன்னா, தமிழ்நாடு பட்ஜெட்டோடைய அளவு சுமார் 4.5 லட்சம் கோடி. விஜய் அறிவிச்சிருக்கிற நலத்திட்டங்களுடைய மதிப்பு 12 லட்சம் கோடி. எப்படி முடியும்? ஒரே ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து 25 லட்சத்துக்கு அந்த இது காப்பீடு பண்ணுவேன்னு சொல்கிறாருல, அது கிட்டத்தட்ட 2.25 கோடி ரேஷன் கார்டு. அப்படி பார்த்தோம்னா 2.25 கோடிக்கு பண்ணுறப்ப ஒரு குடும்பத்துக்கு கவர்மெண்ட்டு 60,000 ரூபா கட்டணும் வருஷத்துக்கு. அதுக்கே 1,30,000 ஆயிரும். அப்போ இந்த ஒரு திட்டத்துக்கே நீங்கள் 4.5 லட்சம் கோடியில் 1,30,000 கோடி போயிடுச்சுன்னா மீதி இருக்கு என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ இதெல்லாம் மக்கள் யோசனை பண்ணி அப்படியே பொங்கி எழுந்தெல்லாம் ஓட்டு போடலை. சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு, ஓட்டு போடுவோம், அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் ஆராய்ஞ்சி ஓட்டு போடுறது அதே நிலைப்பாட்டில் தான் இன்னும் இருக்கீங்க. 100க்கு 100 தான் வெகு பலர். அதாவது அது வரிசையாக சொன்னேன், திமுக மீதான அதிருப்தி வந்து சின்ன அளவில் இருக்குது ஒன்று. அதே மாதிரி மத பிரியர்கள், மத நம்பிக்கையாளர்களை நான் சொல்லலை, மத பிரியர்கள் அவங்களது கொஞ்சம் இருக்குது. ஏதோ நம்ம மதத்தை சேர்ந்தவர் ஜெயிக்கட்டும் தோக்கட்டும் அப்படின்னா அது ஒரு சின்னது. அது மாதிரி இந்த ரசிக பிரியர்கள் இந்த மாதிரிலாம் அது உண்டு இல்லைங்களா. ஒன்று முக்கியமாக இந்த சினிமா கவர்ச்சி தான் ரசிக பிரியர்கள் அதிகம். அதை நான் தப்பாக சொல்லிட்டேன். ஏன்னா இவர் வந்து சினிமாவில் கூட வந்து அரசியல் பண்ணதில்லை. அது படத்துக்கு தடைனா அம்மா அப்படின்னு கைது. இவரை விட அதிக பிரபலங்கள் கூட இவ்வளவு வெற்றியை தரவில்லையே தமிழக மக்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. இல்லை ஆமாம், இப்போ இவர் வந்து சினிமாவில் பெரிய லெவலில் தானே இருந்தார், ரசிகர்களை கொண்டு இருந்தார்ல, அதுதானே பெரிய வெற்றி. இப்போ இவர் அளவுக்கு ரசிகர்கள் வந்து சரத்குமார் வந்தப்போ இல்லையே. அதுதான் சொல்கிறேன். இப்போ இன்னொருதையும் கவனிக்கணும், மக்கள் சில சமயம் தெளிவாகவும் இருந்திருக்கிறாங்க. சூரிய வம்சம்னு நினைக்கிறேன் சரத்குமார் படம் ஓகணும் ஓடிட்டுருக்கு, அடுத்தது ஒரு படம் ஓடுகணும் நல்லா போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் தூத்துக்குடியில் அவர் தோக்குறாரு. மக்கள் படத்தை ஆதரிச்சு தேர்தலில் புறக்கணிக்குது. அந்த மாதிரியான சில விஷயங்கள், அது நல்ல விஷயங்கள் கூட நடந்தது உண்டு. இது வந்து என்னென்னா அவர்களுடைய அந்த சினிமா ஈர்ப்பு அந்த மாதிரி தவிர. இப்போ பிரகாஷ் சார் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா, அதே மக்கள் எழுச்சி பொங்கிட்டாங்க அது இதுன்னு பார்த்தா 2 பேருக்குமான பார்த்தா அது பாயிண்ட் சம்திங் 0.38 தான் வித்தியாசம். நம்ம நாட்டு தேர்தல் முறை அவ்வளவு வந்து ஒரு சோக நகைச்சுவை. இது பிளாக் காமெடின்னு சொல்லுவாங்கள்ல சினிமாவில், அதுதான் இது. ஒருத்தர் வந்து ஒரு ஓட்டை அதிகம் வாங்கிட்டா கூட போதும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ 3 தொகுதி இருக்குது, 2 கட்சி தான் போட்டிடுதுன்னு வச்சுங்க. ஒரு கட்சி தலா 2 வாங்குது, இன்னொரு கட்சி 2 தொகுதியில் 1 வாங்குது, இன்னொன்றில் 8 வாங்குதுன்னா 10 ஓட்டு வாங்கினவனுக்கு 1 தொகுதி, 6 ஓட்டு வாங்கினவனுக்கு 2 தொகுதி. இப்போ இதே தானே 2016 கூட ஆச்சு, 1.1% தான் வித்தியாசம். அதனால் இது ஒரு பெரிய புரட்சி. நாளைக்கு வந்து இதாகிடணும், இந்த திராவிடங்கிறதுக்கே எதிர்த்து வந்துட்டாங்க அப்படின்னா இல்லை. திமுக மேலே அதிமுக மேலே 1008 குற்றச்சாட்டு இருக்கலாம். எந்த கட்சி மேலே, ஏன் மத்திய அரசு பாஜக வந்து பத்திரப்பதிவுலேருந்து 1008 இருக்குது, ரோடு பொருளை ஊழல்லேருந்து இது மாதிரி 1000 ஊழல் பண்ணிட்டு தான் இருக்குது. காங்கிரஸ் மட்டும் என்ன ஒழுங்கு, அதுவும் ஒரு ஊழல் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதை தாண்டி திமுக அதிமுகங்களுடைய தொடர் ஆட்சியினால தான் பிற மாநிலங்களை விட இங்கே வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது, அது கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், சாலை வசதியாக இருக்கட்டும், அது திராவிட பாரம்பரியம் அடிப்படை சமூக நீதியினால் அது நல்லா இருக்கு. நல்லது. விஜய் வெற்றி ஃபார்முலா என்ன என்ற நிறைய சினிமா கவர்ச்சி. தொடர்ந்து நம்ம அடுத்த அமர்வில் பொறுப்பாசிரியர் ரீகன் இந்த விவாதத்தை தொடர்வார். இந்த அமர்வில் உங்களுடைய பங்கேற்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. பேசலாம். டிவி சோமு சார், இதில் 2 புள்ளி வருது இல்லையா? ஒன்று, கழகங்கள் இல்லாத ஆட்சி அப்படின்றது நீண்ட நாள் வந்து
வலதுசாரி அரசியலை பின்பற்றுபவர்களால் அல்லது தமிழ் தேசியத்தை பின்பற்றுபவர்களால் முன்வைக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தோடைய மையமான புள்ளி. அப்போ கழகங்கள் இல்லாத ஆட்சி என்று அதிமுக திமுக இல்லாம தாவேகா வந்திருக்குது அப்படின்றத இந்த குரலினுடைய பின்னணியிலிருந்து பார்க்கலாமா, அல்ல டிஎஸ்எஸ் மணி சார் சொல்ற மாதிரி அந்த இரண்டு கட்சிகள் மீதான அதிருப்தியை தாவேகா அறுவடை செஞ்சிருச்சுன்னு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குதா? விஜய் எந்த ஸ்கேலில் வச்சு பார்க்க வேண்டியது? இப்போ ரெண்டு காரணமும் இருக்குது. ஆனால் முதல் காரணமாக நீங்கள் சொன்னது தான் சரியான ஒரு விஷயம். இதில் இன்னொரு இது என்னென்னா, வலதுசாரிகள் தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் அப்படின்னு பிரித்து சொன்னீங்க. வலதுசாரிகள் தான். இப்போ சீமான் வந்து வலதுசாரி, அவர் பேசுகிறது தமிழ் தேசியம் கிடையாது. தமிழ் தேசியம்ங்கிறது வேறு இல்லை. அந்த காலத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, திமுக எதிர்ப்பு மனநிலையானது என்னன்னா, தமிழ் தேசியம் அப்படிங்கிறது திராவிடம் அப்படிங்கிறது இடதுசாரித்தன்மை தான். அது வந்து வலதுசாரி இது இல்லை. சீமான் வந்து ஒரு வலதுசாரி, அதான் அதை விட்டுருவோம். இதில் என்னென்னா, இன்றைக்கி தாவேக்கே வெற்றி பெற்று விட்டது அப்படிங்கிறதுல தொலைக்காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க, சமூக ஊடகங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கட்சிக்காரங்களை விட குதித்து குதித்து சந்தோஷப்பட்டுறது வந்து வலதுசாரி ஆட்களாக தங்களை ஏன் வலதுசாரிகள் கொண்டாட விஜயோட வெற்றியை வலதுசாரி ஆட்களாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்பவர்கள் இந்துத்துவவாதிகள், பாஜகவினர், இவங்க தான் நிறையா பேர். இவங்க 3 பேர் தான் தாவேகாவுடைய வெற்றியை கொண்டாடுறாங்க. இவங்க 3 பேர் தான் சொல்ல 3 ஐடியாலஜி அதிகம் பேர். இதில் இல்லாதவங்களும் வந்து இருக்கலாம், இடதுசாரி கூட சில பேர் இருக்கலாம். மிகச்சிலப்பா விரல் விட்டு என்ன ஐயா மாதிரின்னு வைங்க, மிக விரல் விட்டுன்ற மாதிரி இவரை விட்டுருவோம் விதி விலக்கு. ஆனால் 1,00,000 பேர் இல்லை 1 கோடி பேர்னு ஒரு பேச்சுக்கு சொன்னால் அதில் ஒருத்தர் இவரை விட்டுருங்க, மீதி பேர் எல்லாம் வலதுசாரிகளாக தான் இருக்குது, இந்துத்துவா தான் இருக்குது, இது மாதிரி இருக்குது. என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி இதுலேருந்து நம்ம யோசனை பண்ணோம் அப்படின்னா, இப்போ கூட்டணியிலே பாஜக இருந்தால் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் நிற்க முடியாது. அது திமிண்டு வரக்கூடிய ஒரு ஆள் தான், அந்த அரசியல் நுணுக்கங்கள் உள்ளவர். இன்னொன்று திமுக எதிராக இருக்குது. அப்போ அந்த ரெண்டுத்துக்கும் பதிலாக விஜய் மாதிரி ஒருத்தர் வந்தால் வளைப்பது எளிது. டெல்லி உட்பட போடுறாங்க. நாடாளுமன்றத்தில் திமுக இருந்துச்சுன்னா டேஞ்சர், டேமேஜ் தான் உருவாக்க, பிரச்சனை தான் வருது, வேணாம் அப்படின்னு டெல்லி தலைமை. இதன் அடிப்படையில் தான் என்ன இருக்குன்னா, மறுபடி வந்து உடனே சொல்லுவாங்க திமுக தோத்த உடனே வந்து வாக்குப்பதிவு எந்திரத்தை மேட்ரு வரியா அப்படின்னு. நான் திமுக கிடையாது, நான் அவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த இதை இவங்களுடைய துள்ளலை பார்த்து இந்த சந்தேகம் வரும். இல்லை சார், நான் கேட்குறது நீங்கள் ஒரு இடத்துல வந்து நிறுத்துறீங்க இல்லையா, வலதுசாரி பாஜக அல்லது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி கொண்டவங்க இதை கொண்டாடுறாங்க அப்படின்றத நீங்கள் சில ப்ரூஃப் கூட சொல்லலாம். திருத்தணியில் வந்து சத்யகுமார் அவர் வந்து பாஜக ஆதரவாளராக பார்க்கப்பட்டார், தாவேகாவில் இருக்கிறார். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தினுடைய தாவேகா வேட்பாளர் நிர்மல்குமார். இப்போ இவங்க இந்த பின்னணியில் இருந்தானே நீங்கள் கட்டமைக்கிறீங்க. ஏன் இதை ஆர்எஸ்எஸோ அல்லது பாஜகவோ அல்லது வலதுசாரிகளோ கொண்டாடணும்? ஆமாங்க, இங்கே வந்து திராவிட இயக்கம் அப்படின்னாலே அவங்களுக்கு ஆகாது ஒன்று இல்லை. இன்னொரு இது, அதனால் திமுக அதிமுகவை அழிக்கணும். அதில் காமெடி என்னென்னா, அதிமுகவும் திராவிட இயக்கமாக இல்லை, திமுகவும் இல்லை. 1-2 இது இன்னும் கொஞ்சம் பிசுறு ஒட்டிகிட்டு இருக்கிறது தான் திராவிடம், அதான் யதார்த்தம். ஆனால் அவங்கள பொறுத்த அளவில் அது கூட இருக்கக்கூடாது. தேர்தல் அரசியலில் செல்வாக்கோடு திராவிடம் என்கிற பெயரில் இது இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ அதுக்கு மாற்றாக சொல்லுங்கள், அதுக்கு மாற்றாக நேரடியாக வர முடியாது. அதனால தான் முதல்ல களம் வந்து இவரை ரஜினிகாந்த் களம் இருக்க பல வருடங்களாக அது பண்ணாங்க. இல்லை, இன்னொருத்தர் வந்து நாம் தமிழர் சீமான், அதுக்கான ஆதாரங்களாகவும் சமூக வலைதளங்களில் நிறையா வீடியோக்கள், அவர் யாரெல்லாம் போய் பார்த்தாரு வந்தார் இது பண்ணார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அது இப்போ என்னென்னா, சரி அதை தாண்டி இவரை பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது இருக்கலாம். இதை வந்து இந்த சந்தேகத்தை வந்து இந்த விஜயுடைய வெற்றி கொண்டாட்டத்தை இவர்கள் அளவுக்கு மீறி தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் என்னோட பங்கேற்றவர்களாக இருக்கட்டும், இல்லை நான் பார்த்த தொலைக்காட்சி விவாதங்கள் சோசியல் மீடியாலையும் பார்த்து இருக்கிறப்ப இதன் பின்னால் இப்படி ஒரு அஜெண்டா இருப்பதற்கான ஒரு விஷயமாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது காலையிலிருந்து நான் சொல்லி வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ சார் வந்து திமுக அதிமுக கூட்டணின்னு சொல்லி பேசினாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, அதிமுகவும் பாமகவும் ஆட்சி அமைக்கிட்டோம், அதுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள், காங்கிரஸ் கூட வேண்டாம், அது ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணிட்டு போட்டோம், இவங்க வந்து வெளியிலிருந்து ஆதரவு தரட்டும். ரெண்டும் கூட்டணி அப்படின்னா அது பலவித இது அமைச்சர் போஸ்ட் அது இதுன்னு வரும். வெளியிலிருந்து திமுக கூட்டணி ஆதரவு, அதிமுக பாமக கூட்டணி, காங்கிரஸும் வேணாம் பாஜகவும் வேணாம், இப்படி ஒன்று. இது வந்து பாமக வட தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சியாக தான் அறியப்படுகிறது.
இன்னைக்கு அதிமுக வெற்றி வட தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட்லேயும் இதில் தான் இருக்கிற தென் தமிழ்நாட்டில் கம்ப்ளீட் வாஷ் அவுட். நீங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சிகளாக நீங்கள் பார்க்கக்கூடியது 2 கட்சி தான், ஒன்று தாவேகா, இன்னொன்று திமுக. ஸோ அதான் பரவலாக எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால வந்து இந்த மாதிரியான காம்பினேஷன் வந்து தமிழ்நாட்டு நலனுக்கு சரியாக இருக்காது. நம்ம வந்து இன்னைக்கு அவங்க ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டியது அவனுடைய கட்சி வழியா. இவரெல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைப்பு தாவேகா ஒதுங்கிங்கிறது அது முற்றிலும் மனநிலைக்கு எதிரானது. 2 வித நன்மையாக நான் அதை பார்க்குறேன். அவர் சாரா அவர் நல்லா தான் சொல்கிறார். அவருடைய கருத்து என்னன்னா, ஒன்று இந்த விஜய் மீதான இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிம்பம், சந்தேகம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதனால் அது ஒரு ஐடியா சொல்கிறேன். ஒன்று. இன்னொன்று, அது வரைக்கும் இவர் வந்து அரசியல் பயிலலாம், விருப்பம் இருந்தால் அதை செய்யலாம். விஜய் பண்ணார்னா சொல்லிட்டே இருக்காரு, பாவம் பேசட்டும். திமுக பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் என்று எக்ஸிட் போல்ல நிறைய வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாலே யார் மூலம் என்றால் ஆர்எஸ்எஸ் சிந்தனையுள்ள பார்ப்பனர்கள், என அதிகாரத்தை சுவைத்த பார்ப்பனர்கள், அவர்கள்தான் திமுகவை ஆதரிக்கிறார்கள். திமுக அதிகமாக வரும் என்று விருப்பப்படுகிறார்கள். அவர்கள் போய் வந்து என்ன ஆவுன்னு மற்றதெல்லாம் காட்டிக்கலாம் வலதுசாரித்தனமா. ஆனால் அவர்கள் வந்து மு.க. ஸ்டாலினுடைய பிறந்தநாள்னு வந்து மேடையில் பேசுவார்கள். அவர்கள் வரிசையாக பட்டியல் போட்டே இருக்குது. அவர்கள் வந்து ஆதரிக்கும் பொழுது திமுகவுக்கு யார் ஆதரவு என்பது தெரியும். சமூகம்னு பேச வேண்டாம், அது நல்லா இருக்காது இல்ல. ஒரு குறிப்பிட்ட சமூகம்னு பேசுற வேணாம் இல்ல. இல்ல யதார்த்தத்துல அதாவது இந்துத்துவ சிந்தனை, வலதுசாரி ஐடியாலஜிக்கலா பேசலாம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை டார்கெட் பண்றது தப்பான நரேட்டிவ். புள்ளி விவரத்திற்காக சொல்ல வரேன் நான். புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னாலும் அதுல அப்படித்தான் வருது. அப்போ கவனமாக, அதுதான் நான் திருப்பி சொல்வது, பெரியார் வழி திராவிடம் வேறு, சனாதன வழி திராவிடம் வேறு. இங்கே நடந்து கொண்டிருந்த ஆட்சி கட்சியில் இருந்தது சனாதன வழி திராவிடம் என்பது அம்பலமாய் இருக்கிறது என்பதும் ஒரு மதிப்பீடு. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இப்போ வந்து இந்த திமுக ஆட்சி மீதான போனதில் கூட சொன்னேன், நானும் பட்டியலிட்டேன். என்னென்னலாம் எதிர்மறையான விஷயங்கள் வந்தது. இந்த அரசு ஊழியர்கள் விஷயங்கள், ஆசிரியர் போராட்டங்கள், தூய்மை பணியாளர்கள் விஷயம், சட்டம் ஒழுங்கு, இதெல்லாம் வந்து உண்மை. அதனால் மக்களுக்கு அதிருப்தி இருந்தது உண்மை. அதில் இதெல்லாம் காரணம் ஒன்று. இன்னொரு விஷயம், போன தடவை வந்து 45.4% வாங்கின அந்த கூட்டணி இப்போ 34 குறைஞ்சிருக்கிறதுங்கிறது பெரிய ஒரு வேறுபாடு. கிட்டத்தட்ட 10% சாதாரணம் கிடையாது. ஆனால் மக்கள் அப்படியே வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணி எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னு சிலிர்க்கிறது தேவையில்லை. ஏன்னா இப்போ பிரகாஷ் சார் சொல்லி தான் எனக்கு அது தெரியும். அந்த இதை பார்த்தேன். இவங்களுக்கும் திமுகவுக்குமான, அதாவது தாவேகாவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு சதவீதம் 1% கூட இல்லை, அதை விட கம்மி. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு திமுகவே வேணாம், அதிமுகவே வேணாம், புதுசாக ஒரு சக்தி அப்படின்னு தவிர எந்த வித அரசியல் கோட்பாடு இல்லாமல், தன்னுடைய ரசிகர்களை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய மனநிலை இல்லாமல், 6 மணிக்கு மேலே வெளியில் வந்து வர்றதுக்கான ஒரு மனநிலை இல்லாமல், இப்படி பல விஷயங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவர் முதலில் அரசியல் பழகி சக மனிதர்களை நேசிக்கக்கூடிய மனிதராக மாறணும். அதுக்கப்புறம் தலைமை பண்பு வரட்டும், அப்புறம் முதலமைச்சராக ஆகட்டும். நானும் கை தட்டுறேன். பேசலாம். சோமு சார் இறுதிக்கிறது. வாச்சாத்தில் ஒரு அரச பயங்கரவாதம்னே சொல்லலாம் நடந்தது. பல பேருக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அது வனத்துறையினர் வந்து அங்கே போய் அங்கே பெண்களை பலாத்காரம் பண்ணதுலேருந்து அங்கே கிணத்துல விஷம் போட்ட வரைக்கும் எல்லாம் தெரியல. அதில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கூடவே நின்று பல வருடம் வேறு யாருமே கவனிக்காத ஒரு பகுதி அது. அதை பண்ணது வந்து சிபிஐஎம் அந்த கட்சியுடைய அமைப்புகள், துணை அமைப்பு. அதான் சிபிஎம் கட்சினே வைங்களேன். அதுதான் பல வருடங்கள் இருந்து அவங்களுக்காக பணம் செலவு பண்ணி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பண்ணது. ஆனால் அடுத்து அவங்களுக்கு பல லட்சம் ரூபாய் ஒவ்வொருக்கும் இழப்பீடு கிடைக்கிறதுக்கும் அந்த கட்சி தான் காரணமாக இருந்தது. அந்த கட்சி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அடுத்த வந்து உள்ளாட்சி தேர்தலில் தோக்கடிச்சாங்க இந்த மக்கள். அதனால் நம்ம மக்கள் வந்து ஒருத்தரை கொண்டாடுறாங்க, இல்லை ஒருத்தங்க இது பண்ணுறாங்க, வாக்களிக்கலைங்கிறத பெருமையோ சிறுமையோ இதில் கிடையவே கிடையாது ஒட்டுமொத்தமாக அப்படின்னு இன்றைக்கி பிரகாஷ்ராஜ் சொல்லியிருக்கிறார். ஏன்னா நடிகர் மேட்டர்னாலும் நடிகர்களையே முடிப்போம். சமூகம் ரசிகர் மயமாகி விட்டது, அரசியல் மயமாகவில்லை. நன்றி, வணக்கம்.